இன்னைக்கு நாம பிளாக் லவர் 88 to 90th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல இன்னும் ஒரு 3 நாள்ல ராயல் நைட் ஸ்குவாட்ல செலக்ட் ஆனவங்க அந்த ஐ ஆஃப் த மிட் நைட்ஸ் இருக்கிற பேஸ் அட்டாக் பண்றதுக்கு போக போறாங்க. அது வரைக்கும் இந்த 3 நாளும் கேபிட்டல்ல தான் நம்ம பசங்க ஸ்டே பண்ணியிருக்காங்களா. ஆகையால் ஆஸ்தாவும் சில்வாவும் நம்ம கேப்டன் வெர்மிலியன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்க வர அந்த இடத்துல லியோவும் இருப்பான். லியோ கூட அவங்க அண்ணனோட இந்த நிலைமையை நினைச்சு பரிதாபம்லாம் படல. ஈவன் அவங்க அண்ணன் இப்ப கண் விழிச்சா கூட அன்னைக்கு நான் தோத்து போனதுக்கான காரணம் நான் ப்ராப்பரா ட்ரைனிங் எடுக்காம இருந்தது தான், இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு மோட்டிவேட்டிங்கா தான் பேசியிருப்பான். லியோவும் சொல்லக்குள்ள ஆஸ்தாக்கும் கேப்டன் வெர்மிலியன் மேல பயங்கரமான மரியாதை இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு விசர்ட் கிங் ஆக போறேன்னு சொல்லும் போது அதை கேட்டு சிரிக்காம அப்படின்னா நீயும் நானும் ஒரு ரைவல்னு சொன்ன ஒரு நபர், கண்டிப்பா அவருக்காக நான் பழி வாங்குவேன் பானா. சில்வாகிட்டையும் அதே மாதிரி நீ ஒரு வீக்கான ஆள்னு ஒத்துக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, ஆனா வீக்காவே இருக்கிறீல அதுதான் தப்பு, நீ இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணியிருந்திருப்பாரு. வெர்மிலியனை பாக்குறதுக்காக நம்ம நோசலும் அங்க வந்திருப்பான். ஆனா தான் தங்கச்சி பேசுற இந்த வார்த்தைகளை தான் கேட்டு அங்கிருந்து போறதா இருக்க. சில்வாவும் ஆஸ்தாவும் அங்க இருந்து வரும்போது யூனா, கிளாஸ் அண்ட் மிமோசா அவங்க 3 பேரையும் மீட் பண்ண ஆல்ரெடி ஈவினிங் ஆயிடுச்சு. அப்புறம் என்னப்பா டின்னருக்கு போகலாமான்னு அங்க இருந்து கிளம்பலான்னு இருக்க. அப்ப ஆஸ்தாவோட ஷேடோக்குள்ள யாரோ ஒருத்தங்க பூந்துக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த ராயல் நைட்ஸ்ல செலக்ட் ஆயிருக்க எல்லாருமே அவங்களோட டின்னருக்காக வந்திருப்பாங்கல்ல. சாப்பிட்டு இருக்கும் போது இந்த அக்கேஷனா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கலான்னு அந்த ஏஞ்சலுங்கிற பொண்ணு பாட்டு பாடுறங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கிற எல்லாரோட காதையும் கிழிச்சுக்கிட்டு இருக்க. ஆஸ்தாவோட ஷேடோல ஒருத்தன் தொத்திட்டு வந்தான்ல, இந்த பாட்டை கேட்கறதுக்கு நான் எங்கேயாவது போயிருவேங்கிற மாதிரி எஸ்கேப் ஆயிடுறான். அதுவே நம்ம கேப்டன் லியோனா இருக்கிறாங்களா, அவங்கள மீட் பண்றதுக்காக நோசல் வந்திருப்பானா. 3 நாளுக்கு அப்புறம் தான் ஐ ஆஃப் த மிட் நைட் சொன்னா நம்ம அட்டாக் பண்றதுக்கு போக போறோம் அப்படின்னா இந்த 3 நாளுங்கிறது எனக்கு என்னமோ நீங்க வேணும்னே வச்ச மாதிரி தெரியுதுன்னு கேட்கக்குள்ள லியோனாவும் ஒத்துக்கிறான். ஆமா எனக்கு இன்னுமே சில சந்தேகங்கள் இருக்கு. எதிரிகள் நம்மளோட மூமெண்ட்ஸை கண்டிப்பா உளவாளிகளை வச்சு பார்க்க தான் செய்வாங்க. இதோ இப்ப கூட பார்த்துட்டு இருக்கிறானேன்னு அந்த ஷேடோல இருக்கிறவன ரொம்ப ஈஸியாவே நம்ம நோசலும் பிடிக்க செய்யறானா. அதுக்கப்புறம் அவனை தூக்கி கொண்டு வந்து இருக்கிற எல்லார்ட்டையும் காமிச்சிட்டு இங்க பாருங்க ஐ ஆஃப் த மிட் நைட்ஸ் சேர்ந்த ஒரு உளவாளி டே ஆஸ்தாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிங்கறது கூட தெரியாம இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கலடா அப்படின்னு கேட்கக்குள்ள கிளாஸுக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. நான் தான் ஆஸ்தா கூட கூட்டிட்டு வந்தேன், ஏன் அதை கவனிக்கல அப்படின்னு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும். சோ இப்போதைக்கு ஐ ஆஃப் த மிட் நைட்ஸ் இவங்களோட மூமெண்ட்ஸை நோட் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா நம்மளோட மூமெண்ட்ஸை நோட் பண்ண விடுறதுக்கு கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்க கூடாது. அதனால எல்லாரும் இன்னைக்கு நல்லா நைட்டு தூங்கிருங்க, அடுத்த நாள் காலையிலேயே நம்ம அட்டாக் பண்றதுக்காக கிளம்புறோம்னு சொல்றாங்களா. என்னது நாளைக்கேவா அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு சில பேர் சலிச்சுக்கிட்டாலும் ஆஸ்தா, யூனோ, சில்வா இவங்கெல்லாம் நாளைக்கு இல்ல இப்ப கூட கூட்டிட்டு போனாலும் நாங்க தயாரா தான் இருக்கிறோங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. அடுத்த நாள் கோபோட ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி எல்லாருமே அந்த ஐ ஆஃப் த மிட் நைட்ஸ் இருக்கிற ஹைரோட்டுக்கு வராங்களா. ஆக்சுவலி கண்ணுக்கு முன்னாடியே அதான் அவங்களோட ஹைரோட்டுங்கிறது தெரியுது. இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நாள் ஆச்சுன்னா இந்த ஏரியா ஃபுல்லாமே அதிகமான மேஜிக்ங்கிறது இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல பர்டிகுலரா ஒரு ஹைரோட் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் டைம் ஆயிருந்திருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த ஹைரோட்டை கண்டுபிடிச்சது சாத் நம்ம நோசல் பையனா தான் இருக்கும். இப்போதைக்கு அந்த டஞ்சனை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் அந்த ஷீரன் இருக்கிறான்ல அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அங்க ஒரு 3D மாடல் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த டஞ்சன்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்ட்ராங்கான நபர்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த டஞ்சனோட சென்டர்ல தான் இன்னும் பவர்ங்கிறது அதிகமா வெளிப்படுது. அப்படின்னா ஐ ஆஃப் த மிட் நைட்ஸனோட லீடரான அந்த லிக்ட் சென்டர்ல இருக்க வாய்ப்பு இருக்குது. சோ இப்போதைக்கு ஒரே இடத்துல நம்ம எல்லாரும் குமியறதை விடவுமே தனித்தனியா பிரிஞ்சு போய் சண்டை போறதுங்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஆனா ரெண்டு பேரை தனித்தனியா அனுப்பி விடுறதுங்கிறது டேஞ்சர். அதனால 4 பேரா நம்மளோட பவர்ஸை ஸ்பிளிட் பண்ணி அனுப்பி விடலாம்னு சொல்லி ஒரு 5 டீமை கிரியேட் பண்றாங்க. டீம் 1ல நம்ம நோசல், அப்புறம் ஷீரன், அப்புறம் ரகஸ் அப்படிங்கிற ஒருத்தன், அப்புறம் ரின் அப்படிங்கிற அந்த சோடா புட்டி. டீம் 2ல பென் அப்படிங்கிற ஒரு நபர், அப்புறம் வால்டியா, சில்வா, அதுக்கப்புறம் கிறிஸ் நம்ம மிமோசாவோட அண்ணக்காரன். டீம் 3ல ரூபன், ரில்லு, அப்புறம் அந்த டார்மண்டாங்கிற பொண்ணு, கடைசியில அந்த ஏஞ்சல். டீம் 4 நம்ம கிளாஸ், மிமோசா, யூனோ பையன், அப்புறம் ஹாமோன். டீம் 5ல ஆஸ்தா, லியோனா, அப்புறம் ஜோரா, அப்புறம் கடைசியா மிச்சம் பார்த்தா நம்ம கோப் இருப்பாரு. ஆனா அவர் சண்டையில இறங்க வேண்டாம், நீங்க இதே இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சண்டை போடுறதுக்காக அனுப்பிட்டு இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இப்படிதான் சண்டை போடணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. கண்ணு முன்னாடி ஏன் வந்தாலுமே ஒருத்தனை விட்டு வைக்காத மொத்த பேர் அடிச்சு காலி பண்ணிருங்கிற ஒரே ஆர்டர் மட்டும்தான் லியோனா கொடுத்துருப்பாங்க. அதுலயே ரொம்ப முக்கியமா நம்ம நோசல் இந்த மாதிரி தன்னோட ரைவலா இருக்கிற வெர்மிலியனோட இந்த நிலைமைக்கு நீங்க தாண்டா காரணம் அப்படின்னு செம்ம கான்லையும் என் தம்பி படுத்த படுக்கையானதுக்கு நீங்க தாண்டா காரணம்னு லைக் 2 பேரும் அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆஸ்தாலாம் லியோனா சண்டை போறதை பார்த்துட்டு எதுக்கு நம்மளை கூட்டு விட்டாங்க, கம்னு போயிருவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா லியோனாக்கு உதவியே தேவைப்படாது போல. இப்படி பசங்கள்லாம் சண்டைக்கு வந்திருக்கானுங்கிற மேட்டர் அந்த ராயாவும் ஃபீல் பண்றான். ஓகே லிக்ட் இல்லாத நேரத்துல தான் சண்டைக்கு வருவானுங்களா, சரி ஆரம்பிப்போமா அப்படின்னு அவனு தூங்கி எந்திரிச்சு சண்டைக்கு போக. இன்னொரு பக்கம் பிளாக் புல்ஸோட ஹைரோட்ல நம்ம கேப்டன் யாமி, வெனேசா, அப்புறம் மேக்னான்னு சொல்லி 3 பேரும் வேலைகள் இருக்குதுன்னு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்களா. சார்மி முத கொண்டு உணவு தேட போறங்கிற மாதிரி காட்டுக்குள்ள உலாவ போக இப்போதைக்கு ஹைரோட்ல காச்சே, கார்டன், கிரேன்னு சொல்லி இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. ஆனா அப்போ திடீர்னு சில ஜாம்பி மாதிரி
மாதிரியான ஆளுங்க எல்லாரும் அவங்களோட ஹைடவுட்டை அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்றாங்களா? யார் பார்த்த வேலைடானா அது ஐ ஆஃப் த மிட் நைட்ஸை சேர்ந்தவங்க தான். அந்த ரதேஷ், சாலி, அதுக்கப்புறம் வால்டாஸ்ன்னு சொல்லி இவங்க 3 பேர் அட்டாக் பண்ண வந்துருப்பாங்க. ஆஸ்தா இங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓரளவுக்கு நம்ம பசங்க அங்கே இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் அச்சு போட்டுட்டு ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் கேப்டன் வந்துருவாரு, அது வரைக்கும் சமாளிச்சாலே போதும்ட்டு 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ரதேஷ் கிரியேட் பண்ணுற அந்த க்ளோன்ஸை வந்து பெருசாக சமாளிக்க முடியாமல் இருக்குமா. இப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்க ஹைட் அவுட் இருக்குதுல்ல, அது ஒரு மாதிரி மூவ் ஆகுது. ப்ளஸ் அதுக்குள்ளே இருந்துட்டு பயங்கரமாக நீள முடி வச்ச ஒருத்தன் வரான். அவன் பேர் ஹென்ரியாமா. நீன்னு நம்ம பசங்களாம் ஷாக் ஆகிட்டு இருக்க. ரதேஷ் அதை பத்தி யோசிக்காம அவன் அட்டாக்கை யூஸ் பண்ணா. அந்த அட்டாக்கை டாஜ் பண்றதுக்காக அந்த ஹைடவுட்டையும் அந்த ஹென்ரிங்கிறவன் ரீஅரேஞ்ச் பண்றான். இந்த ஹைடவுட்டுங்கிறதே அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. பிளஸ் இந்த ஹென்ரி யாருன்னு பார்த்தா நம்ம கேப்டன் யாமி முதல்ல பிளாக் புல்ஸ்ங்கிற ஒரு ஸ்குவாடை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுக்குன்னு ஒரு ஹைடவுட் வேணும்னு சொல்லிட்டு காட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஒரு வீட்டை வந்து செக் பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல இந்த ஹென்ரிங்கிறவன் உடம்பு சரியில்லாம இந்த பில்டிங் விட்டு வெளில வராம படுத்த படுக்கையா இருந்திருப்பானா. இந்த இடத்துல பேய் இருக்குதுலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் பேயை வரட்டி விட்டு இந்த இடத்த நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேப்டன் யாமி வந்திருப்பாரு. ஆனா இப்படி ஒரு நபர் உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்க கீழே இருந்துக்கிறோம், நீங்க மேல இருந்துங்க சரியா அப்படின்னு சொல்லி கேப்டன் யாமி இந்த இடத்த வந்து இந்த பிளாக் புல்ஸோட ஹைட் அவுட்டா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. யாமியை தவிர இங்க இருக்கிற யாருக்குமே இப்படி ஹென்ரிங்கிற ஒரு நபர் இருக்கிறாங்கிற மேட்டர் தெரியலனாலும் ஆஸ்தாக தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அவன் இந்த ஹைட் அவுட்டை கிளீன் பண்றங்கிற பேர்ல அங்கிட்ட எங்கிட்ட சுத்திட்டு இருக்கும்போது ஹென்ரியை மீட் பண்ணியிருப்பான். ஹென்ரியால இந்த ஹைட் அவுட்டை விட்டு வெளியில போக முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. பிளஸ் தன் கூட யாராவது ஒரு மேஜிக் நெட் நின்று பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களோட மேஜிக்கே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் ஆஸ்தா கிட்ட சொல்லும் போது கவலைப்படாதையா, என்கிட்ட மேஜிக்லாம் கிடையாது, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். யாமியும் தன்னோட மேஜிக்லாம் ட்ரெயின் ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் சில டைம் நின்று பேசிட்டுலாம் போற ஆள் தான். அது மட்டும் இல்லாம என்னைக்காவது உன்னோட உடல்நிலைங்கிறது சரியாச்சுன்னா கண்டிப்பா நீ இந்த ரோபை போட்டுட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக களத்துல இறங்கடான்னு சொல்லி பிளாக் புல்ஸோட ரோபையும் கொடுத்துருப்பாரு. டெக்னிக்கலா இந்த பிளாக் புல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நான் யாருன்னு தெரியலனாலும் நானும் பிளாக் புல்ஸை சேர்ந்த ஒருத்தன் தானே. இந்த ஹைடவுட்டை காப்பாத்துறதுக்காக அந்த ஹைடவுட் அந்த பெரிய பில்டிங்கே லிட்டரலா அந்த இடத்துல ஏதோ பவர் ரேஞ்சர்ஸ்ல வர மெகாசார்ட் மாதிரி உருவாக்க ஸ்டில் சாலி அவளோட சயின்டிபிக் நாலேஜ் வச்சுலாம் தோக்கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஆளுங்களும் சலிச்சவங்க கிடையாது, உள்ள இறங்கி சண்டை போடலாம் செய்யறாங்களா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த ரதேஷ் ஓகே ஃபைன் திருப்பி உங்களை அடிக்கலாம் அப்படின்னு தயாராகும் போது அப்போ வால்டாஸ் வந்த வேலை முடிஞ்சதும் ஈகோக்கு தீனி போடுறதுக்காக ஒன்று சண்டை போடுறதுக்கு கூட்டிட்டு வரல, லிஃப்ட் கொடுத்த வேலையை முடிச்சாச்சு கிளம்பலாம் அப்படின்னு அங்கிருந்து போவாங்க. ஆனா அப்படி போகும்போது ஆஸ்தா முதல்ல மேக்னாவோட வில்லேஜை காப்பாத்துறதுக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு மேஜிக் ஸ்டோன் எடுத்து வந்து இருப்பாங்கல்ல, அது ஆஸ்தாவோட ரூம்ல இருந்து அந்த வால்டாஸ் ஆட்டையை போட்டு போயிட்டான். அதுக்கு தான் வந்து இருக்காங்க. நேரா அந்த மேஜிக் ஸ்டோனை கொண்டு போய் லிக்டிக்கிட்டையும் கொடுக்க லிக்ட் அந்த மேஜிக் ஸ்டோனை அந்த ஸ்டோன் டேப்லெட்ல வைக்கிறான். அந்த மேஜிக் ஸ்டோன்ல இருந்து வர பவரை சிஸ்டர் லில்லியா இருக்கட்டும், நம்ம கேப்டன் யாமியா இருக்கட்டும், வெனேசாவா இருக்கட்டும்னு சொல்லி நிறைய பேரால் அதை ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் அதுல 2 ஸ்டோன் தான் தேவைப்படுது. ஆனா அந்த 2 ஸ்டோனையும் உங்களால போய் எட்டு வர முடியாது, நானே தான் களத்துல இறங்கணும்னு லிக்ட் யோசிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.